எல்லோருக்கும் வணக்கங்க. இது அந்தாதி அகாடமி. நம்ம தமிழ் சிலபஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான பாடங்கள்னா 14 மேல் கணக்கு நூல்கள், 14 கீழ்கணக்கு நூல்கள். இதிலேருந்து கண்டிப்பாக கேள்விகள் வரும். அதில் 14 மேல் கணக்குன்னா 8 தொகையும் 10 பாட்டும். இதில் 8 தொகை ஆல்ரெடி பார்த்தோம், இன்னொரு டைம் பார்த்துக்கலாம். இதில் அகம் சார்ந்தது 5 நூல்கள்: நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு. புறம்னா பதிற்று பத்தும் புறநானூறும், அகமும் புறமும்னா பரிபாடல். புற நூல்கள் பாருங்கள், பதிற்று பத்து புறநானூறு பா வகையில் வரும், அதாவது பா வரிசையில் வரும். பதிற்று பத்து புறநானூறு, அகமும் புறமும்னா பரிபாடல். இதில் சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 400 எண்ணிக்கையில் இருக்கிற பாடல்கள் வந்து 4. நற்றிணை 400, அக 400, புற 400, அப்புறம் குறுந்தொகை 400. அது எல்லாமே அப்படி வரும். எண்ணிக்கையால் பெயர் பெறாததுன்னா 2. கலித்தொகை, பரிபாடல். இதில் எத்தனை பாடல் அப்படின்னு அந்த பேரில் இருக்காது, அதே தான் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்புறம் பா வகை பாருங்கள். கலித்தொகை வந்து கலிப்பா வகை, பரிபாடல் வந்து பரிப்பாட்டு வகை, மிச்ச எல்லாமே மற்ற 6மே ஆசிரியப்பா வகை. இது வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதலும் முடிவும் கிடைக்காதவைனா பதிற்று பத்தும் பரிபாடலும். பதிற்று பத்தில் முதலாம் பத்தும் கடைசி பத்தும் கிடச்சிருக்காது. அதே மாதிரி காலத்தால் முந்தையது புறநானூறு, காலத்தால் பிந்தையது வந்து பரிபாடலும் கலித்தொகையும். இந்த மாதிரி சின்ன சின்னதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 10 பாட்டு பார்க்கலாம். 10 பாட்டில் பார்த்திங்கன்னா ஆற்றுப்படை நூல்கள் 5: திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை 5. அகநூல்கள் வந்து முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை. புறப்பாடல் வந்து மதுரை காஞ்சி மட்டும்தான் வருது. அப்புறம் அகமும் புறமும் சேர்ந்ததுன்னா நெடுநல் வாடை வந்துடுது. இதில் பார்த்திங்கன்னா அதாவது ஆற்றுப்படை நூல்கள்லாம் சிறியது பெரியதுன்னு தனித்தனியாக இருக்குது. ஆற்றுப்படையில் சிறியது வந்து பொருணர் ஆற்றுப்படை, ஆற்றுப்படையில் பெரியது வந்து மலைப்படுகடாம் கூத்தராற்றுப்படைன்னு சொல்லுவாங்க. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மலை பெருசாக இருக்கும், அதாவது ஆற்றுப்படையில் மலைப்படுகடாம் தான் பெருசுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுவாக 10 பாட்டில் வந்து பெரியது அப்படின்னா மதுரை காஞ்சி, 10 பாட்டில் சிறியது வந்து முல்லைப்பாட்டு. 103 அடி தான், ரொம்ப சின்னது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, முல்லைப்பூக்கு ரொம்ப கம்மியான காசு கொடுத்தா போதும், ஆனால் மதுரைக்கு போகணுன்னா அதிகமாக காசு கொடுக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 பாட்டில் முல்லைப்பாட்டு வந்து சிறியது, மதுரை காஞ்சி வந்து பெரியது 10 பாட்டில். ஆற்றுப்படை நூல்கள்னு கேட்டால் தனியாக படிக்கணும். அப்புறம் அகமும் புறமும்னா 8 தொகையில் வந்து பரிபாடல் வரும், 10 பாட்டில் வந்து நெடுநல் வாடை வரும். இதெல்லாம் தனித்தனியாக நோட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான லெசன்ஸு. இந்த மாதிரி ஒவ்வொன்றா தெரிஞ்சதை பார்க்கலாம். நன்றி.